நண்பர்களே, போன பார்ட் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் வந்து இந்த பஃபர் ஃபிஷ்ஷை தூண்டில மாட்டி எடுத்துன்னு போயிட்டு டப்பாவில் போட்டான் நண்பர்களே. அந்த டப்பாலேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். அது என்ன இடம்னு பார்க்குறீங்களா? இதோ பாருங்க நண்பர்களே, இதான் அந்த இடம். நிறைய குடிமகன்கள் எல்லாருமே இருக்கிற இடம். அது ஒரு கிளப்புன்னு வாங்கல, அந்த இடம் தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, உள்ள வந்தாச்சு. இப்போ உள்ள வந்தோடனே என்னடா தம்பி இது உள்ள போட்டு வச்சிட்டிங்க நண்பர்களே. அவன் நம்ம அழகா இருக்கும், இது பபுள் மாஸ் மாதிரி உப்பி இருக்கும்ன்றதுனால நம்மள எத்தனை வந்து இங்கே வச்சிட்டான். அதை பார்த்தீங்களா? டான்ஸ் அப் பாருங்களேன் குண்டனுக்கிட்ட. வெறுப்பேத்தாதீங்கடா, அவ்வளோதான்டா உங்களை. சரி, அவன் ஏதோ சந்தோஷத்தில் ஆடுறான். என்ன ஆச்சுன்னு தெரில, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான் அவனுக்கு. அதான் ஆடுறான். அது பிரேக்கப் சாங்குன்னா சாங் அது. ஐயோ என்ன தேடி ஐயோ வேற ஏதோ பாட்டு பண்ணுகிறேனே நான். சரி விடுங்க, என்ன பாட்டுன்னு தெரியல. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்பு ஒன்று போட்டு அதை உடைக்கணும். ஓகே, உடைச்சாச்சு. இப்போ இன்னொரு ஜம்பு ஒன்று போட்டு அண்ணாண்ட எகிரிடுவோம் நண்பர்களே. அவ்வளோதான். எகிரி ரோல் தம்பி, கீழே வந்து போச்சுரா. என்ன இங்கே பாரு, நானோ இதை பிடிச்சி அங்கே போட்டு நானோ பெருகிறான். நண்பர்களே, இவனுங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டுது நண்பர்களே. எல்லா இதுலையுமே சொல்கிறேன், இவனுங்களுக்கு கண்ணு தெரில. சீரியஸ், ஐ எம் சீரியஸ். இவனுங்களுக்கு கண்ணு தெரில. எங்கன்னா ஹாஸ்பிட்டலு, நல்ல ஹாஸ்பிட்டலாக இருந்தால் இட்டுன்னு போய் பாருங்கடா. டேய், வேலைக்கு வச்சுக்கிறீங்களே ஆளுங்களே, அவனை மீன் பிடிக்க மாட்டோம் கண்ணு தெரியுது. ஆனால் மீன் அவ்வளோ பெரிய உப்பி போய் தரையில் போனால் கண்ணுக்கு தெரில. ஏன்டா இப்படி வெறுப்பேத்துறீங்க? இவன் வேற அழகா வேற இருக்கிறான். இவன் சாவடிக்க கூட எனக்கு மனசு வரல நண்பர்களே. இங்கே பாருங்க, தொட்டாதான் எங்கே வேணா குத்து. அட பாவி, மறுபடியுமா? நண்பர்களே, ஸ்கிப் பண்ண கூட மனசு வரலையடா எனக்கு இவனை வச்சுக்கிட்டு விளாட்றதுக்கு. ஓகே, அவ்வளோதான். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு ஜம்ப் ஒன்று போடுவோம். டைட்டான வெயிட்டான ஒரு ஜம்பை போட்டால் கரெக்டாக போய் விழுந்துருவோம். அவ்வளோதான்டா, படு. அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. அங்கே போயிட்டு அந்த பக்கெட்டில் கரெக்டாக விழுந்துடுறா தம்பி. உசுர கையில் பிடிச்சிக்கோடா. அவ்வளோதான். கமான் இருட்டுது பாரு. அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு நண்பர்களே. இதுக்கு மேலே தான் எப்படி போகணும்? இருங்க, அங்கே அந்த அக்கா ஸ்லோ மோலாக போட்டுனுக்குது, அங்கெல்லாம் போவேணா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த படி வழியாக இறங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அக்கா மூணு அக்கா கம்மனி இருக்கா. ஏடிய குண்டுச்சு. அந்த மீன் தான் தனியாக போனால் கண்ணுக்கு தெரில. அது டப்பாவோட தானே போதே, அதை கூட எட்டி ஒதிக்கிற. நண்பர்களே, இந்த பொண்ணுலாம் நாத்துக்கு தான் நாட்டில் இருக்குதோ. சரி விடுங்க, அவ்வளோதான். ஒரு கண்ணு தெரில, ஒன்றும் தெரியலடா. நீங்கள் அப்போ சொல்லும் போது எனக்கு தெரியலடா. இப்போதான்டா எனக்கு தெரியுது இந்த கேமை ஏன்டா இவ்வளோ கஷ்டமாக குத்திங்க. நண்பர்களே, பிசிலலாம் விளையாடி இருக்கணும் இதை, அப்போ தெரிஞ்சிருக்கோம் வழி. சரி விடுங்க, செக் பாயிண்ட் இதுதான், நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஓகே, கரெக்டாக ஏற்று. அவ்வளோதான்டா. கமாண்ட்ரா கீழே விழுந்துட போறடே. ஆய் தம்பி, அடுத்தது ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேனே. அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நண்பர்களே. மனசு கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம 500 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் எத்தனை உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில். ஒரு 20 தான் நினைக்கிறேன், நானே சொல்லிட்டேன்ல. சரி விடுங்க நண்பர்களே, இந்த வீடியோக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுதுன்ட்டு அடுத்த பாட்டில் சொல்கிறேன். அடுத்த பாட்டுன்னா ஃபிஷ்ஷு போடலான்னு வேற எனக்கு தோணுது. எனக்கு வந்து ஃப்ளையிங் ஃபிஷ்ஷு போடலான்னு ஒரு அக்கா நவருக்கா. அட்டே அக்கா, அவன் என்னடா பண்ணுறான்? இங்கே வந்து நின்று சிக்கில போய் ஆடுங்க போங்க. இங்கே நின்று ஆடுனுக்குறானுங்க. இங்கே மீனுங்கள்லாம் சுதந்திரமாக போத்தாவல, இங்கே நின்று ஆடுறீங்க நீங்கள். பேச்சடிக்கிறானுங்க பாருங்க நண்பர்களே. இவனுங்க என்னடா இருட்டுது. டாய் தம்பி, இருட்டுனாலே பயமா இருக்கு நண்பர்களே. இதில் இருட்டுனாலே பயமா இருக்கு நண்பர்களே. சரி விடுங்க, அவ்வளோதான். இந்த சைடு தானே போகணும், இந்த சைடு இல்லை. ஓகே, செக் பாயிண்ட் அந்த சைடு இருக்கு, அந்த சைடு போகணும். இப்போது பஃபர் ஃபிஷ்ஷே அப்போடா சீக்கிரம். இவன் வேற முக்கி இங்கே செத்துருவான் போலையே. நண்பர்களே, பாவம்ல. இவன் மூக்கு, இவன் காது, இவன் கண். ஆமாம், மீன் காது இருக்குமா? அது விடுங்க. சரி விடுங்க. அவன் மூக்கு வலி, வாய் வலி, முட்டைக்கண்ணு வலி, எல்லா வலியும் தாங்கிக்கணும் உங்களுக்காக இவன் விளாட்றான்ல. இவனுக்காக ஒரு லைக்கு. நல்லா பெரிய சுறா மீனை வச்சா விளாட்னேன். இந்த சின்ன பையனால எவ்வளோ தூரம் தள்ள முடியும் பாருங்க. உப்பத்துக்கே பயப்படுறான். லைட்டாக இந்த சைடு நவுத்தி உப்புவோம்.
அவ்வளோதான். உப்பறத்துக்கு பயப்புது நண்பர்கள். குழந்தை நண்பர்களே, வெளில வந்தாலே 2 செகண்ட் தான் நண்பர்களே. சரி விடுங்க. நீங்கள் மனசு வச்சா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மீன் பொழைக்கணும்டா, நீ வந்து இதை எடுத்துகிட்டு போய் கடலில் விட்றா அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் முக்கியம். லைக் இருந்தால் இந்த மீன் கடலுக்கு போயிடும் அப்படின்ட்டு ஜோசியத்தில் சொன்னாங்க. நான் அதெல்லாம் நம்புகிற ஆள் இல்லைப்பா. ஆனால் நம்பி தான் ஆகணும் இப்போதைக்கு. ஏன்னா மீன் பாவம். நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இவன் வேற உப்ப மாட்டுறான்டா. எகிர்றா இப்படியாச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான் நண்பர். செக் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. ஓகே. ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. இவனை சாவடிக்கவே முடியலையே. ஐயோ, குழந்தை சாவுது நண்பர்களே. விடுங்க. அவ்வளோதான். இப்போ ரீஸ்பாண்ட் கொடுத்து மறுபடியும் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, டம்ளர் உள்ள வந்திருக்கிறான் தம்பி. டேய், டம்ளர் உள்ள இருக்கிற, ஜாக்கிரதையா இரு. உருட்டின்னு கூட போக முடியாது இதை. ஓகே. இந்த மீன்லாம் எத்தனை செகண்ட் நண்பர்களே உயிர் வாழும் காற்று இல்லாமல்? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தூண்டிலில் பிடிக்கிற மீன், விரால் மீன், கெளுத்தி மீன், ஜிலேபி மீன் அதெல்லாம் வந்து நான் ரோட்டில் தான் போட்டு வைப்பேன். 2 மணி நேரம் கழிச்சும் துட்டிக்கும். ஏன் கட் பண்ணும் போதே துட்டிக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமாடா? எப்படா அவனுக்கு சொல்ல தோணுது? ஐ ஹேட் யூடா, நீ ஒரு உயிரை கொண்டுட்ட அப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் ட்ரூவாக பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு உயிர் தான். உங்களுக்காக யார் உயிரை கொடுக்குறா? மீனுங்க, அந்த கோழிங்க, ஆடுங்க தான் உயிரை கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமா உயிரை கொடுப்பானுங்க. இவன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உயிரை கொடுக்குறானே. ஐயோ, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குடா. சரி, அந்த உங்களுக்காக உயிர் கொடுக்குற அந்த ஜீவனுக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்களேன். ஓகே. இவன் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரை கொடுக்குறான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்குன்றான். டேய், ஐய, நமக்குன்னையா யாரை வச்சு என்னெல்லாம் சேர்க்குறோம் லிஸ்ட்டில்? சரி, இப்போ எகுருவோம். அவ்வளோதான்டா, எகுறா கம்மான்றா. அந்த இதில் ஸ்ட்ரைட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, போ தம்பி போடா. ஓகே நண்பர்களே, பொறுமையாக போவோம். ஐயோ, செத்துட்டு அங்கே இருக்குது செக் பாயிண்ட்டை பட் பார்த்துட்டேன். இருந்தாலும் ஒரு ஜம்பே. டேய், அங்கே போய் உழுந்துட போகிற நண்பர்களே. எனக்கு ஒரு டவுட், இதை மட்டும் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் பார்ட் 1 வீடியோ போட்டேன். அதுக்கு வந்து 80 வியூஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரில அது எத்தனை வியூஸ்ன்னு. சொல்கிறேன், சும்மா 80 வியூஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், செக் பாயிண்ட் வந்தாச்சு வேறு லெவலில். ஓகே, 80 வியூஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்ட் 2 வீடியோ போட்டால் அதே 80 வியூஸ் வரணும், அப்படி இல்லைனா கம்மியாக வரணும். எப்படி 260 வியூஸ் வந்துடுது? எனக்கு சுத்தமாக புரியல. பார்ட் 1 வீடியோக்கே 80 வியூஸ் தான். பார்ட் 2 வீடியோ அப்படின்னா தான் புரிஞ்சுது. எனக்கு புரியலப்பா. எனக்கு மனசு வலிக்குது. சரி விடுங்க, எதுக்கெத்தாலும் மனசு வலிக்குதுன்றல. ஏன்னா இவனை வச்சு உப்பின்னே இருக்கல. அதனால தான் நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா நான் வந்து ஆறுதல் ஆகிடுவேன். ஓகே, எகுரு. அவ்வளோதான், கரெக்டாக கண்ணாடி ஜாரில் விழுந்துருக்கோம். இப்போ நான் எந்த சைடு போகணும்? இப்போ எப்படா கீழே இறங்குது? ஓகே, மேட்ருக்கு விழுந்துடலாம். ஓகே, விழுந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே கெட்டு பரட்டுன்னு பரட்டினே போனோன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் டெட் எண்டில் முட்டி செத்துருவேன். அதனால் எதுனா வலி தேடணும். வலி இங்கே ஏதோ வலி இருக்குது. ஓ, நம்ம வச்சுன்னு வந்து ஏதோ பாருங்க நண்பர்களே, கீழே இருக்குது. இது உள்ள பூந்துட வேண்டியது தான். புர்றா தம்பி, பூந்துடுறா. உயிர் கையில் பத்திரமா இருக்கணும். அந்த உப்புற மாதிரியே உன்னோட உயிரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரிதா? நீ ஸ்ட்ராங்காக தானே இருக்க. எந்த இதுவும் டிசப்பாயின்மெண்ட்லேயும் இல்லையே. அப்புறம் செத்துட்டதுக்கப்புறம் டிப்ரெஷன் அப்படின்னக்கூடாது எனக்கு. ஓகே, அவ்வளோதான், போவோம். ஓகே, போவோம் பொறுமையாக போவோம். 500 சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் சிரித்து வயிறு வலிக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு மீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் அடிக்காததுனால ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களே. அவ்வளோ எஃபெக்ட் கஷ்டப்பட்டு போடணுமா? யாருமே பார்க்க மாட்றாங்களே. எனக்கு என் பக்கம் நின்று யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறவங்க பண்ணிக்கோங்கப்பா, தயவு செஞ்சு கேட்குறேன். சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ இது வேறு அடைச்சின்னுக்குதே. அந்த சைடு தான் நம்ம போகணும். அங்கே பாருங்க, அந்த கரண்ட்டு கம்பத்தில் தொங்கின்னு போனோம் தெரியுமா பார்ட் 1ல்? ஆமாம், நான் ஒன்று சொல்லவே இல்லையே வந்ததுலேருந்து. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துற வீடியோ நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அது நல்லா ஃபன்னியாகவே இருக்கும். அப்படி அந்த பார்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா கூட இந்த கேம் பிளே புரியாது. அட்லீஸ்ட் பார்ட் 2 வீடியோ வச்சு பார்த்துருங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா கூட
ஏன்னா பார்ட் 1 வீடியோவில் அந்த கோல்டு ஃபிஷ்ஷை காப்பாற்றி விட்ருப்போம். அந்த கோல்டு ஃபிஷ்ஷை சும்மா இருக்காமல் ஒரு ஒளியை ஏற்றி அந்த கோல்டை வச்சு சூரியனில் பளிச்சுன்னு அது சொட்டையை காமிச்சு இவனுக்கு வழியை சொல்லுது. இவன் சும்மா இருப்பானா? வந்துட்டான் என்கிட்ட, டே பிஆர்எஃப் இந்த மாதிரிடா என் நண்பன் ஒருத்தன் போயிட்டான் கடலில், நானும் கடலுக்கு போனால் ஒரு ஜாலியாக இருக்கும், உன்னை நம்பி இருக்கேன்டா, அப்புறம் எதுவுமே கை விட்டுற மாட்டேல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக கேட்டுச்சு. அது முட்டை கண்ணை என்னால் பார்க்க வர முடியல, கண்ணெல்லாம் பல 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 பலன்னு மின்னுது. பாவமாக இருந்தது நண்பர்களே, பாவமாக இருந்தது. பிஆர்எஃப் ஒரு பாவத்தை பார்த்தா சும்மா இருப்பானா? அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. இவனை கடலில் சேர்க்கறதுக்குள்ளே அங்கே பாருங்க டிஜே வேற போட்டுனுக்குறான். டேய், இங்கே ஒருத்தவங்க உயிரை கையில் பிடிச்சி நீ லைட்டில் இருந்தா டிஜே கேட்குதா உங்களுக்கு? டிஜே இங்கே கீழே வர இருங்க, அந்த கண்ணாடி பாட்டில் அவன் மண்டிலே ஓட்டி டிஜே கேட்குது. சரி விடுங்க நண்பர்களே, அவ்வளோதான். போயிட்டு இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறோம். கடலுக்கு போயிட்டு தேவையானது எல்லாத்தையும் கடலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் போல், அதனால தான் கடலுக்கு போகணுன்றான். டேய், நான் ஒன்று சொல்லிட்டா, கடலுக்கு போய் சுறா மீன் வாயில் மாட்டுறதை விட இந்த மாதிரி கீழே வந்து மனுஷங்க வாயில் மாட்டு. காலையே உழுந்தது சொர்ண கேட்ட நாய் எப்படி ஆடுது பார்த்தீங்களா? இவனுங்களெல்லாம் நாட்டிலே வைக்கக்கூடாது, நட்டு ரோட்டில் ஓட விட்டு டொமேல்னு சொன்னோம். எப்படியா டொமேல்னு சொன்னோம். இவனுங்களா டீலர் கேமில் கூப்பிடணும் நண்பர்களே. அந்த பக்சாட்டான்னா கேம், அது போன தடவை கேம் பிளே போட்டிருந்தேன். அந்த கேமில் கூப்பிட்டு நான் எதிர்க்க உட்காரணும், யோசிக்கவே கூடாது, எடுத்து டமால்னு சுட்டுடணும், அந்த மாதிரி இருக்கணும். இவனுக்கு என்னடானா ஒரு உயிர் உள்ள ஜீவனை காலில் போட்டு மெரிச்சின்னு இருக்கிறானுங்க. அங்கே பாருங்க டான்ஸு. தம்பி, உனக்கு டான்ஸ் ஆட எப்படா தோணுது? அவுடா ஒரு உயிர் ஒருத்தன், இவனெல்லாம் கண்டுக்கவே மாட்டானுங்க, இவனை எதுக்குடா நீ கத்தினுக்கிற அப்படின்லாம் கேட்பீங்க நண்பர்களே. ஒரு உயிர், எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்லணும் இருப்பேன். சரி, ஒரு உயிர் அப்படி தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ நம்ம இந்த கேமில் நான் ஒரு மீன், மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கொடுக்குற கேரக்டரில் நம்ம முழுகிடணும். அதான் ஒரு நல்ல கேமருக்கு அழகு. என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? நான் ஒரு நல்ல கேமரா இல்லையா? கமெண்ட்டு சொல்லுங்கள். ஓகே, போவோம். அப்படியே பெரட்டுன்னு போகிறான். டேய், நீ இப்படி உருண்டுன்னு போகிறத விட நான் ஒரு நைஸ் ஐடியா ஒன்று சொல்லிட்டா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலே சொல்கிறேன், மேலே போயிட்டுனா அடுத்த ஜென்மத்தில் ஒரு மனுஷனாவோ, அப்படி இல்லைன்னா ஒரு அழகான ஒரு சுறா மீனாவோ, அப்படி இல்லைன்னா வேறு எதுனா மீனாவோ நீ பொழைக்கலாம். பொழைச்சி உன் குடும்பத்தை நீயே சாப்பிடு. யாருக்கு தெரிய போகுது? நீ போன ஜென்மம் எடுத்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நீ சாப்பிட்டு சந்தோஷப்படு. இல்லை என்னோட ஐடியான்னு தானே தோணுது உங்களுக்கு? இவனுக்கு வேறு வழி இல்லை சமாதானப்படுத்தணும்னா, புரியுதாடா? இந்த மாதிரி ஜாலி பண்ணு. அடுத்த பிறவியில் மனுஷனாக பிறந்தனா வா, அண்ணன் கூட வா, நான் உன்னை வந்து இப்போ வந்து அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து மனுஷனாக பிறக்கிற, அப்போ வந்து நான் என்ன பண்ணின்னு இருப்பேன்? நீ வந்து ஐயோ இருங்க நண்பர்களே, இவனுக்கு ஒரு ரோல் கொடுத்தே ஆகணுமே ரியல் லைஃப்பில். உனக்கு என்ன ரோல் கொடுக்கலாம்? உருண்டை, உனக்கு என்ன ரோல் கொடுக்கறதுனே தெரில. உருண்டை என்ன பண்ணுறது? விடுங்க. ஐயோ நண்பர்களே, எட்டி வதைக்கிறான் நண்பர்களே அவ. விட மாட்டோம் உங்களெல்லாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். வழி ஒன்று இருக்குது. டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? சீனாக இருக்கணும், சீனாக இருக்கிறானுங்க டான்ஸ் எல்லாம். அப்படியே தம்பி வேற லெவல்ரா. டான்ஸ் பாருங்க நண்பர்களே. இந்த மாதிரி டான்ஸ்லாம் உங்களால் ஆட முடியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை பாருங்க, நின்னத்துலேயே சாணி மதிக்கிறது தான் டான்ஸு. எவ்வளோ கஷ்டம். டேய் என்னடா பண்ணுற? டேய் போட்டுற போகிறடா, தண்ணி உள்ள நாரிடும். ஐயோ நண்பர்களே உட்காடுறான். ஐயோ ஏய் தம்பி, என்ன பண்ணுற? என்ன டான்ஸ் ஆடுனுக்கிற நீ? சரி விடுங்க. எங்கே பாருங்க சுற்றினுக்குறானுங்க. சுற்றி வந்தீக, என்னை எட்டி உதைக்க பார்த்தீக, உங்களை நான் பாட்டில் தூக்கி அடிப்பேங்க. ஐயோ நண்பர்களை மறுபடியும் சுற்றின்னு வந்துட்டானுங்க. இருங்க, பிரேக் வச்சுட்டு போவோம். ஓகே, படா அழுதுட்டா. முக்கடா கமாண்ட்ரா, யூ கேன் டூ இட்ரா, கமாண்ட்ரா, திருப்படா. ஓகே, செக் பாயிண்ட் வந்தாச்சு. ஓகே, செக் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. அவ்வளோதான். இங்கே வந்து பாட்டிலுடா. டேய் தம்பி, பாட்டிலு. சரி, ஐயா அந்த பொண்ணு தள்ளி அடக்குடியாரா நண்பர்களே, முழுங்கிட்டான். செத்துட்டேனா? இல்லை ஏதோ கேட்குறான், ஏதோ பெயினாக இருக்குது அப்படின்றான். என்னத்த பெயினாக இருக்குது? வயிற்றுலாம் பெயினாக இருக்கும். எங்கே டாய்லெட் எங்கன்னு கேட்குறான். தம்பி, டாய்லெட் எங்கன்ல? அதோ தான்டா இருக்குது டாய்லெட்டு. போடா கமாண்ட்ரா, உள்ள போடா. இவன் வேற நின்று சன்னியம் முச்ச நவுறா. என் வாயாண்டா கலர்றீங்க, நவுருங்கடா. ஐயோ நண்பர்களே,
டேய் தம்பி, இவனை கூட நான் தான் கண்ட்ரோல் பண்ணுமா? ஐயோ நண்பர்களே, இது என்னடா வாழ்க்கை கொடுமை. நண்பர்களே, மீனாக இருந்தாலும் நான் தான் கண்ட்ரோலு, மனுஷனாக இருந்தாலும் நான் தான் கண்ட்ரோலு. அப்புறம் உனக்கு கேம் எதுக்குன்னு வெளில போடான்னு வைங்க, எனக்கு எதுக்குன்னு நான் வந்து கம்முன்னு ஆயிடுவேன். இதோ பாருங்களேன், டான்ஸ் ஆடுனுக்குறான். நான் அந்த சைடு விட்றா. ஐயே மனுஷன் தான்டா, என்னடா பண்ற? ஐய இப்போ நான் வந்த வழி இருக்குல்ல நண்பர்களே, அப்படி வரணும். நான் அப்படி போயிட்டு சுற்றிக்கிட்டு சொன்னதே சொல்கிறான். ஏய் அடியே நண்பர்களே, அவன் சொல்கிறான் நண்பர்களே, வேற அது டாய்லெட்டுன்னு கேட்குறான். அப்படியே காதில் ஒரு ஸ்டைலு ஆன்றான். என்னது இது, என்னதான் உலகம்? ஒரு ஹெல்ப்பு, ஒரு உதவி இல்லாத உலகத்தில் நீ வாழ்வது சரியில்லைடா. நீ டாய்லெட் எல்லாம் தேடாத, இங்கேயே போட்டுரு. அவனுங்க மெர்ச்சின்னு ஆடட்டும். டுமுகடு இந்த பொண்ணை பாருங்களேன், அப்படியே பலார்னு ஒன்று இன்னும் டாய்லெட் எங்கன்னு கேளு, பலார்னு ஒன்று விட்டு கேளு, இல்லைனா அதுங்க சொல்லாதுங்க. புரியுதா? நீலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது தெரியுமா? இப்படி ஒரு கொடுமை பண்ணுறீங்களேடா. அவன் ஒருத்தன் டாய்லெட் எங்கன்னு கேட்குறான், அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணாமல் டான்ஸ் ஆடுறீங்களா? இங்கே பாருங்க, சுற்றி வந்தீங்க டான்ஸ் ஆடுறானுங்க, நடுவில் 2 பொண்ணுங்கடா. என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி சுற்று போட்டு அப்படியே வந்து பிக் பாக்கெட்டு, அப்படியே பாக்கெட்டில் கையை விட்றது. ஏண்டா இந்த பொழப்புக்கு வந்து 4 பேர் குடிச்சிட்டு போட்ட பாட்டில் பொறுக்கி பொழைக்கலாமேடா. ஏண்டா இந்த பொழப்பு? தம்பி ரெஸ்ட் ரூம் எங்கடா இருக்கு? இவன் சாரி கேட்குறான் நண்பர்களே, அவனுங்க வந்து இச்சதுக்கு. ஐயோ குழந்தை அழுவ போகிறான் நண்பர்களே. குழந்தைய அவன் எருமை மாடு மறிக்கிறான், அது வேறு விஷயம். நான் சொன்னது அவன் வயிற்றுள்ள இருக்கிறவன், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகேடா தம்பி, முட்டக்கண்ணா காப்பாற்றுறது கஷ்டம், நீ செத்துருவ. அப்புறம் உன்னை நான் கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கிறேன் இரு. அப்படியே 360 டிகிரியில் ரொட்டேட் வச்சு பார்த்துக்கணும் இவனை. ஓகே நண்பர்களே, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், வீர மரணம் அடைய போகிறான், ஜீவ சமாதி. ஓகே, வயிற்றுலேயே சமாதி கட்டிங்களேடா. ஆனால் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஓகே போவான், அவ்வளோதான். போடா தம்பி, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி. அடியே கருப்பி, வந்து இடிக்கிற நீ, உன்னை நான் விட மாட்டேன். சரி ஓகே, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்து. நண்பர்களே, நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஐயோ வாந்தி எடுத்துட்டான். ஓகே வாந்தி எடுத்துட்டான். டேய் பாவண்டா தம்பி, நீ வயிற்றுலேயே ஜீவ சமாதி ஆகிடுவேன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ நல்ல காலம் பொழைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம அதை ஏற்றுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, அங்கேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு முக்கி திக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். சரி விடுங்க நண்பர்களே, அவ்வளோதான் போவோம். இந்த தடவை பாதி ஜீரணம் ஆகிட்டுக்கிறான். ஓகே போவோம். அவ்வளோதான்டா, போடா தம்பி, போ வேகமாக போ. இதெல்லாம் ரொட்டேட் ஆச்சுன்னு இருப்ப நீ. ஓகே நண்பர்களே, நான் எதோ சொன்னேன். இவனை பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இவனை நான் சொன்னால் கூட இப்போ கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேர் ஆர் மை பக்கெட் ஞாபகம் இருக்கா நண்பர்களே? நானே சிரிக்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கும் பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்கும் கொஞ்சம் சிரிப்பு வரும். பாருங்க, அந்த உட்காந்து ஆடுறது பொண்ணா இது, நான் வேற அமைய வந்துட்டேனே. வேர் ஆர் மை பக்கெட், ஓட விடாதுரா என்ன அப்படிலாம் நானே. டோன்ட் மேக் மீ ரன், வேர் ஆர் த பக்கெட். இவனுக்கும் இந்த கேமுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. பரவாயில்ல, இவன் தான் கேம் டெவலப்பரோ இருக்கலாம். என்னடா பண்ணுற, என்னடா டான்ஸ் இது? டே தம்பி, பின்னாடி பாட்டிலு தட்டின்னு உழுந்தேன்னு வையே, கை கொடுத்து தூக்க மாட்டாங்க, அந்த மாதிரி உலகண்டா இது, புரியுதா? போ. ஒரு சிலர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் நல்லவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த நல்லவங்களாச்சு நீங்கள் கிளப்புக்கு போனதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கிறீங்களா? சரி போவோம், அவ்வளோதான், போவோம் பொறுமையாக போவோம். யாருக்குன்னா லாஸு, யாருக்குன்னா நஷ்டம், யாருக்குன்னா காசு, பொறுமையாக போவோம். அவன் போயிட்டு குவான்னு காக்க போகிறான். சரி ஓகே, அவ்வளோதான். இப்போ பாட்டு பண்ணோமா? கண்ணதாசக்கார கூடி பேரை சொல்லி ஊற்றி கூடி. எப்படி பாட்டு? வேறு லெவலில் இருக்கா நண்பர்களே? பாட்டு நல்லா இருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான்டா, எர்றா கமெண்ட்ரா. அவ்வளோதான், எத்தாச்சு, அவ்வளோதான்டா, கமெண்ட்ரா. அவ்வளோதான், இவன் முக்கி திக்கி போகிறான். இப்போ இவன் உப்புனானா இங்கே அடிச்சுப்பானான்னு? இல்லை வேணாம், அடிச்சிக்க போகிறான். இருந்தாலும் கையை சும்மா இருக்காது. ஐயோ உப்பலான்னு பார்த்தா இவனே இங்கே வந்துட்டான் நண்பர்களே. சரி விடுங்க, நம்மளுக்கு எவ்வளோதான் கொடுத்து வச்சது. அவன் வாந்திலேருந்து வந்து நாத்தடிக்காதடா, போய் கடலில் முதல்ல குளிடா, போடா கடலில் குளிச்சுட்டு அண்ணன்கிட்ட பேசு. ஏன்னா அண்ணன் உன்னை தூக்கி கொஞ்ச மாட்டேன்.
கடலில் போயிட்டு அப்படின்னா பண்ணோம் அந்த கருப்பாக இருக்கும். ஓ இப்போ நான் எங்கே போனோம்? ஓகே அந்த ரவுண்டாக இருக்குல்ல அது உள்ளே எகிறணும்னு நினைக்கிறேன். எகிருவோம். அவ்வளோதான் வேகமாக போய் இருங்க. உப்புனா கரெக்டாலாம் வர மாட்டுது. இங்கேருந்தே உப்புவோம். உப்புடா கம்மான்றா போடா உள்ள. அவ்வளோதான். ஐயோ என்னடா அசிங்கப்படுத்துறீங்க? ஓகே இன்னொரு ஜம்பே தம்பி பொறுமை வேற லெவலு. ஓகேடா போடா டே முட்டுறான் பாருங்களேன் போய் எப்படி. ஓகே இங்கே தண்ணி. ஓ ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு தண்ணியா? ரொம்ப தூரம் போகணும் போலியே. புர்றா அவ்வளோதான். ஆக்சிஜன் எடுத்துக்கோ. அவ்வளோதான் ஆக்சிஜன் எடுத்தாச்சு. போடா போடா அவ்வளோதான் ரொட்டேஷனை போட்டுனே போ. அதுதான் ஆக்சிஜன் எடுத்துக்கோ. ஐயோ நண்பர்களே நம்மளை வச்சு செய்கிறானுங்க. ஓகே இப்போ ஆக்சிஜன் எடுக்கணும். இவன் வேற கண்ணுலாம் கிருகிருன்னு ஆகுது இவனுக்கு. ஓகே ஆக்சிஜன் எடுத்துரு. அவ்வளோதான் ஆக்சிஜன் எடுத்தாச்சு. எத்தனை பேர் வாந்தி போயிருப்பாங்க அதில். அவ்வளோதான்டா கடலுக்கு வந்தாச்சா? யூ டிட் இட். ஓகே அவ்வளோதான். ஏன் நண்பர்களே வந்துட்டோம் நண்பர்களே, ஜெயிச்சிட்டோமாரா. இந்த கோல்டு ஃபிஷ் இப்போ காட்டுறானுங்க. தம்பி உன்னால் தாண்டா எல்லாமே கம்முன்னுறா. குதிக்காம கொஞ்ச நேரம் குதிக்காமறா. ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிற? சாவடிக்கிறானே என்னைய. ஓகே இப்போ வந்து இவன் கிறுக்கலாயிட்டான் ஃப்ரெண்ட்ஸோட. நண்பர்களே நம்ம ஹீரோ என்ட்ரி இதோ பாருங்க. சல்லா குட்டி வாடா கடலுக்கு வந்துட்டான். அவ்வளோதான். இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்டெல்லாம் அவளை ஏற்கனவே ஃப்ரெண்டாக இருந்தவங்க மறுபடியும் ஒன்றா இருக்காங்க. எவ்வளோ தடங்கள், எவ்வளோ சாவு, எவ்வளோ மாலைகள், எவ்வளோ பூ மாலைகள் வேஸ்ட்டு. எத்தனை ஒரு உயிரினம் வேஸ்ட்டு, எத்தனை ஒரு வந்து இப்போ நான் என்ன ஒன்று சொல்கிறது, எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டு. இவனுங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனுங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துருக்காங்க. சரி ஓகே இவன் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் சோகமாக இருக்கிறதுனால. ஓகே சர்ப்ரைஸ்ண்ணா. ஓ ஏற்றானுங்க. ஓகே வெளிச்சம் வந்துச்சு நண்பர்களே. இப்போ அடுத்தது வேறு எவனுங்கன்னா போயிருக்கோம். சரி ஓகே அடுத்த மீன் என்னவா இருக்கலாம்? இந்த ஃப்ளையிங் ஃபிஷ் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ளையிங் ஃபிஷ் தான் நண்பர்களே அடுத்த டார்கெட்டு நம்மளுக்கு. ஓகே இதோட இந்த கேம் பிளே வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த கேம் பிளே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை நான் 10 தடவைக்கு மேலே கேட்டேன். ஒரே ஒரு லைக் தானே பண்ணிவிடுங்க நண்பர்களே. ஓகே அவ்வளோதான். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் போயிட்டு வரேன். பாய். அடுத்தது ஃப்ளையிங் ஃபிஷ் தான். ஓகே ஃப்ளையிங் ஃபிஷ் கேட்கணுன்னா சப்ஸ்கிரைபு. பாய்.